அவர்கள் என்கின்ற நான். வாங்க எல்லாரும் பார்க்கலாம். கொஞ்சம் அமைதியா கவனிங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? என்னடா போன கிளாஸ் நீ வரல, உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, இப்போ பரவாயில்லையா? அவன் சிக்கல்ல இல்ல டீச்சர், அவன் நார்த் கேரோலைனாக்கு வெக்கேஷன் போறான். அதான் வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்துட்டல, அப்புறமும் ஏன் சோகமா இருக்க? வெக்கேஷன்ல ஃபால்களை பார்க்க நார்த் கேரோலினா நானும் சஞ்சனாவும் போனோம். ஆனால் எதுவுமே பார்க்க முடியல. ஏண்டா எதுவுமே பார்க்க முடியல? ஒரே மழையா போச்சு. ஃப்ளட்டு வந்து ரோடு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதே கஷ்டமா போச்சு. அடடா, வெதர் செக் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல? இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போனோம் டீச்சர். ஆனால் திடீர்னு மழை ஹெவியாக வந்து ஃப்ளட் வரும்னு நினைக்கவே இல்லை டீச்சர். ஏதான் இப்படி திடீர்னு மழை பெய்யதும் தெரியல. இதே மாதிரி தான் போன வருஷம் நாங்கள் கலிஃபோர்னியா டூர் போனோம். அங்கே பாரிஸுங்கிற இடத்துல பயங்கரமான ஃபயர் ஆகி எங்கள் டூர் கேன்சல் ஆயிடுச்சு. உன் டூர் மழைனால போச்சு, என் டூர் மழையே இல்லாமல் ட்ரையாக இருந்து ஃபாரஸ்ட் ஃபயர்னால போச்சு. இந்தியாவில் என் பாட்டி கூட மழை மாற்றி பெஞ்சதால வழியில் வெளிச்சவே இல்லைன்னு வானத்தை பார்த்து திட்டுவாங்க. நானும் நியூஸில் பார்த்தேன், ஒரு சைக்ளோன் வந்து தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியாவில் 1000 பேர் இறந்துட்டாங்களாம். அப்படி பார்த்தா உலகத்தில் பல பேர் நிலநடுக்கம், நிலச்சரிவு, வெப்ப அலையில் அஃபெக்ட் ஆனாங்க. அப்போ நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சாபங்கள் எல்லாத்தையும் உடனே திட்டணும். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு புத்தகத்துல படிச்ச ஏழை விவசாயி கதை தான் ஞாபகத்துக்கு வருது. நானும் இந்த நிலத்துல இரவு பகல் பார்க்காம தான் கடுமையாக வேலை பார்க்குறேன். ஆனால் விளைச்சலே வர மாட்டேங்குது. இப்படியே போனால் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சு சாப்பாடே தின்னுடும். அப்புறம் நிலத்தை விட்டுட்டு கூலி வேலை செய்வாங்க தான். அப்பா, இந்த தீபாவளிக்காவது புது துணி பட்டாசு கிடைக்குமாப்பா? போன வருஷம் எதுவுமே வாங்கலை. அடுத்த வருஷம் நல்ல விளைச்சல் வந்து கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொன்னீங்களேப்பா, கிடைக்குமாப்பா? அட கடவுளே, ஏன் எங்களை இப்படி படிக்கிற? எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரே நிலம் தான், அதுவும் விளைச்சல் இல்லாமல் படித்தது. நீ தான் எங்களுக்கு உதவணும். நீங்கள் கஷ்டத்தை கேட்டால் எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. ஒன்றும் பண்ணலை, உங்கள் பிரச்சனைக்கு காரணம் நிலம்தாங்க. பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பில் நிலத்துக்கிட்ட உங்களை கூப்பிட்டு போனேன். நீங்களே நிலத்துக்கிட்ட நியாயம் கேளுங்க. ஐயோ வலிக்குதே, எனக்கு ரொம்ப வலிக்குது. அந்த ரேஷ்க்கு சீக்கிரமாக எடுத்துட்டு வாங்க. என்னமோ எல்லாரும் நீ பூமி மாத பொறுமையாக இருப்பேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ அரிப்பு கூட போயிட்டுருக்க மாட்டீங்களா? இது வர முடிஞ்சால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன்னா, முடியல. வயலில் ஒருத்து கொட்டுறன்னு கண்ட கெமிக்கலோ தொழிற்சாலை கழிவு குப்பையை கொட்டுற பேரில் கண்டதை கொட்டி என்னோட ஸ்கின்னை இப்படி ஆக்கிட்டாங்களே. யார் அது? வெளியில் போய் பாரு. வேற யாரா இருக்கும்?
இது சரியில்லை அது சரியில்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஒரு ஏழை விவசாயி. என்கிட்ட ஒரே நிலம் தான் இருக்கு. அதை வச்சு தான் என் குடும்பமே இருக்கு. ஆனால் கடந்த சில வருஷமா நல்ல விளைச்சலே இல்லை. அதனால என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடவுள்கிட்ட பிரச்சனை சொன்னால் அவர் நிலத்தை போய் பார்க்கணும்னு சொன்னார். அதுதான் இங்கே வந்தோம். இதில் என்ன போய் சொல்ல முடியாது. நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணேன். வயலில் மாடு வச்சு உழுவுறதுக்கு பதிலாக இப்போ டிராக்டர் வச்சு உழுவுறதுனால நான் இறுக்கி போயிடுறேன். அதுக்கு மேலே செயற்கை உரம் வேறு. இதெல்லாம் தாண்டி நான் வெளிச்சம் தொடரணும் நினச்சாலும் நீர் அதோடைய வேலையை சரியாக செஞ்சால் தான் நானும் செய்ய முடியும். இதுக்கு மேலே நான் எதுவுமே செய்ய முடியாது. வேணும்னா நீங்கள் போய் நீர்கிட்ட நியாயம் கேளுங்க. என்ன இவ்வளோ அழுக்கா இருக்க? ஓ, ரொம்ப தேங்க்ஸ். அழகா இல்லை, அழுக்கா இருக்கன்னு சொன்னேன். நீ குளிக்கிறியா இல்லையா? தண்ணியை வச்சு மூஞ்சியை நல்லா கழுவு. நானே என்னையே தண்ணியை வச்சு கழுவு சொல்கிற பார்த்தியா? என் நிலைமை அப்படி இருக்கு. சாக்கடை கழிவு, ஃபேக்ட்ரியிலேருந்து வர ரசாயன கழிவுன்னு கொட்டியே என்னை இப்படி ஆக்கிட்டாங்க. இதில் பாட்டு வேற. பொன்னதி பார்க்கணுமா? எங்கே? பாலைவனம் தான் இருக்கு. வேணா கூவு நதி இருக்கு, பார்த்துட்டு போக சொல்லு. ஆஹா, குறை சொல்ல யாரோ வந்துட்டாங்க போல இருக்கே. போ போ, போய் மெதுவாக கதவை தர. ஒன்றும் அவசரம் இல்லை. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து வரோம். சில வருஷமாக எங்கள் வயலில் சரியாக வளர்ச்சி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். கடவுள்கிட்ட எங்கள் கஷ்டத்தை சொன்னால் அவர் நிலத்தை பாருன்னு சொன்னார். நிலத்துக்கிட்ட போனால் நிலம் எனக்கு தெரியாது, நீ நேரில் போய் பாருன்னு சொல்லிச்சு. அதான் வந்தோம். ஆமாம், எங்களோட நிலத்துல அடிக்கடி வெள்ளம் வந்ததுனால வளம்லாம் போயிடுச்சு. அதனால நிலம் நீர்கிட்ட நியாயம் கேட்க சொல்லிச்சு. அதுதான் இங்கே வந்தோம். ஹலோ, எனக்கு இங்கே நிறைய பிரச்சனை. மக்கள் என்கிட்ட கலந்து விடுற கழிவு நீர், தொழிற்சாலையிலேருந்து வர கழிவை சமாளிக்கணும். இதில் மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் டேங்கர் ஷிப்பை ஆக்சிடென்ட் பண்ணி ஆயில் ஸ்பில் வேறு. இந்த பிரச்சனையை ஏஎல்எஸில் சேர்க்காதீங்க. நான் ஒன்றும் டிசைட் பண்ணுறது இல்லை. காற்று என்னை எங்கே கூட்டிகிட்டு போதோ அங்கே நான் மழை பெய்யலாம். நீங்கள் வேணா காத்துக்கிட்ட போய் நியாயம் கேளுங்க. என்ன ஆகுங்கப்பா? என்ன காட்டு போகும்போது வெள்ளையும் ஜொலையுமா போனேன், வரும்போது ரொம்ப கருப்பாக இருக்கிறேன். என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்குறேன்? அக்கா கடல் காற்றை பார்க்க போனேன்னா திரும்பி வர வழியில் 2 சிட்டி, ஒரு காட்டுத்தீ தாண்டி வர கூட இப்படி ஆடிட்டேன். சரி, நான் குளிச்சுட்டு லண்டன் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு என் நம்பர் நெருப்பை பார்க்க போகிறேன். என்னது, திரும்பி நெருப்பை பார்க்க போறியா? வேணா, போன வாட்டி 2 பேரும் அமேசான் காட்டில் மீட் பண்ணி உலகத்துக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு. ஸ்டார்ட் ஆகும் போக சின்ன தீயாக தான் இருந்தது. ஆனால் அது பெருசானதுக்கு காரணம் மக்கள் காட்டடிக்கிறது தான். நாங்கள் இல்லை, நீ கவலைப்படாத. இந்த தடவை சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆகாமலே நாங்கள் பார்த்துக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒத்துக்க வேணாம். இருக்கு நீ ஜோசியை பற்றி எங்கேயோ போகக்கூடாது. கோட்டையில் தான் இருக்கணும். போ, மூலையில் உட்காரு போ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வரோம். சில வருஷமா எங்களோட நிலத்துல விளைச்சல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். கடவுள்கிட்ட எங்களோட கஷ்டம் சொன்னால் நிலத்தை போய் பாருன்னு சொன்னார்.
நிலத்துக்கிட்ட போனா நிலம் எனக்கு தெரியாது. வெள்ளம் வந்து வனமால மண்ணை அடிச்சுட்டு போனது காரணம் நீர். அதனால நீ வந்து நீர் போய் பாருன்னு சொன்னிச்சு. நீரை போய் பார்த்தா எனக்கு எதுவும் தெரியாது. காற்று தான் நான் எங்கே மழை பெய்வேன்னு டிசைட் பண்ணுது. அதனால நீ காற்றை போய் பாருன்னு சொல்லிச்சு. அதான் இங்கே வந்தோம். இவங்கெல்லாம் எங்க இருக்குது? நான் எப்போ அங்க போனேன்? அதுவும் நீரை கூட்டிட்டு போனேனா? எப்ப நடந்துச்சு இதெல்லாம்? கிழிச்சிடுப்போ. இங்க பாருங்க, இந்த காட்டு கண்ணும் தெரியாம ஆகாயம் காட்டுற வழிய போற ஒரு ஆளு. இவன்ட்டு ஒரு சரியான பதில் வராது. நீங்க வேணும்னா ஆகாயம் கிட்ட நான் கேளுங்க. என்ன ஆகாயம் இன்னைக்கு அதிகம் போல. எக்ஸ்ட்ராவா ஓசோன் ஆடையில 2 ஓட்டா, முகத்துல ஒரு குத்து வாங்கிட்டு வந்திருக்க போல. ஐயோ, எதுவுமே பேசாத. தயவு செஞ்சு இந்த ஆல்மெண்ட் எடுத்துட்டு வா. வலி உயிர் போகுது. முடியலம்மா, முடியல. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னையே குறி வச்சு அடிக்கிறாங்களே. நீ ஏன் இந்த மக்கள் பண்ணுற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்கள இந்த ஹார்ம்ஃபுல் சோலார் ரேடியேஷன் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற? மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குமா, ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்கம்மா. மட சாம்பிராணி. சரி, இந்த ஆயின்மெண்ட்டை பற்றி என்ன தடவுற? கண்ணும் தெரியாம போச்சா? ராக்கெட்டு சேட்டலைட்டு விட்டு விட்டு இத்தோ பெரிய பூமி சில சமயங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல இத்தனோண்ட ஆயில்மெண்ட் எப்படி தெரியும்? ஐயோ, யாரோ ராக்கெட் விட்டுறாங்க. பதறாத. அது ராக்கெட் இல்லை, நம்ம கோட்டை கதவை தான் யாரோ தட்டுறாங்க. ஓ, நீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஒரு ஏழை விவசாயி. உங்க நிலத்துல சரியா விளைச்சல் இல்லை. அதுக்காக கடவுள் நிலத்தை பார்க்க சொன்னாரு. நிலம் நீர் பார்க்க சொன்னுச்சு. நீர் காற்றை பார்க்க சொன்னுச்சு. காற்று ஆகாயத்தை பார்க்க சொன்னுச்சு. அதான் இங்க வந்தீங்க, சரியா? இவங்க நிலம் சரியா விளைச்சல் தராததுக்கு மாறி இருக்கிற காலநிலை, தீவிர சூறாவளிகள், அதனால வர வெள்ளத்துல அவங்க நிலத்துல இருக்கிற வளமான மண்ணை அடிச்சுட்டு போறதுதான் காரணம்னு நினைக்கிறாங்க. என்னது, காலநெறி மாறி இருக்குதா? என்னால் எப்படி காலநெறி கரெக்டாக சொல்ல முடியும்? எனக்கு ஜனவரி ஃபெப்ரவரிலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பூமி சூடாக இருந்தால் கோடைக்காலம், சூடாக இல்லைன்னா குளிர்காலம். ஆனால் இப்போ பூமி எப்பயுமே சூடாக தான் இருக்குது. அப்படின்னா எப்படி எனக்கு கரெக்டாக சொல்ல முடியும்? நானே குத்து மதிப்பாக அங்கங்கே லோ ப்ரெஷர் சிஸ்டமை க்ரியேட் பண்ணுவேன். வேணும்னா பூமி இப்படி சூடாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க நிரப்புக்கிட்டே நியாயம் கேளுங்க. ஏய், பயங்கரமா வேகுதுடா. விசிறுடா, விசிறு. இதுக்கு மேலே விசிறே முடியல. கை வலிக்குது. கை வலிக்குதுன்னா ஏசியாவது போய். என்னது ஏசியா? ஏசி தான் போட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் அதிகமாகி பூமி சூடானதுக்கு காரணம். அடக்கிருப்பி ஏசி போட சொல்ல. ஐயோ, வேணாம், சாரி, மறந்துட்டேன். அப்பா சாமி, நீ மெதுவாக கையாலே விசிறுப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், உன்னை ஃப்ரெண்டு காட்டு. என்ன நிறைய நாளாக மீட் பண்ணல? ஏன் இப்போ வரைக்கும் பற்ற வச்சது போதாதா? அவனை பற்றி பேசுனேன்னா முதல் டெட் பாடி நீ தான். பேசாமல் விசிறு. வாங்க, கதவு திறந்தானே இருக்குது. ஓ, நீங்களா? நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஆமாம், எங்களை பார்க்கறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. எங்களோட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் உங்கள் நிலத்துல விளைச்சல் வராததுக்காக பூமி சூடாகிறது தான் காரணம்ட்டு என்கிட்ட வந்துருக்கீங்க.
ஆனால் பூமி சூடாக காரணம் நான் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அதான் நிலத்தை கேட்க நான் இல்லை நீ தானே சொல்லுது. நீரை கேட்க நான் இல்லை காற்று தானே சொல்லுது. காற்றை கேட்க நான் இல்லை ஆகாயம் தானே சொல்லுது. ஆகாயத்தை கேட்க நான் இல்லை நெருப்பு தானே சொல்லுது. அப்போ யார் தான் காரணம்? இன்னுமா புரியல? நீங்கள் தான் காரணம். மனிதர்களாகிய நீங்கள் எங்களுக்கு செய்யற பாதிப்புகள் தான் காரணம். அதனால வர இயற்கை பேரழிவான பூமி வெப்பமாதல், காலநிலை மாற்றம், சூறாவளி, புயல், வெள்ளம், வளமிழந்த நிலமால நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க. இதுல எங்களை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? இது நியாயமா? நீங்க தான் எங்களை காப்பாற்றுறோம். கடைப்பட்டி எங்களோட வேலையை சரியா செய்ய விடுங்க ப்ளீஸ். நிலம் பஞ்சபூதங்களில் ஒன்றாகும். அது நமக்கு வாழ இடமும் உணவும் தருகிறது. இங்கு காலநிலை மாற்றம் நிலத்தை பெரிதும் பாதிக்கிறது. பயிர்கள் சரியாக வளர்வதில்லை. இதனால் மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. விவசாய குடும்பங்கள் சிரமப்படுகிறார்கள். நாம் நிலத்தை காப்பாற்ற மரங்கள் நிறைய நடலாம். மாற்றம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மண்ணை காப்பாற்றலாம். இயற்கை நேசிப்போம், நிலத்தை காப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நீர் நம்ம வாழ்க்கைக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்று தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் மாசு, மழை இல்லாமல் எல்லாம் தண்ணீரை மாசுபடுத்துது. இதனால் மக்கள் தூய நீர் இல்லாமல் வேதனைப்படுறாங்க. விவசாயமும் பாதிக்கப்படுது. இதுக்கு என்ன தீர்வு தெரியுமா? மழை நீர் சேகரிக்கலாம், பிளாஸ்டிக்கை குறைக்கலாம், தண்ணீரை பாதுகாப்போம், நம்ம வாழ்வும் பாதுகாப்போம். காற்று மனித வாழ்வின் அடிப்படை. ஆனால் காலநிலை மாற்றம் காரணமாக தொழிற்சாலை புகை, வாகன மாசு, காட்டு போன்றவை காற்றை கடுமையாக மாசுபடுத்துகின்றன. இதனால் ஆஸ்துமா, மூச்சு திணறல், இதய நோய்கள் போன்ற உடல் நல பிரச்சனைகள் மனிதர்களை பாதிக்கின்றன. இதனை தடுக்க நாம் மரங்கள் நட வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும், மாசு உண்டாக்கும் செயல்களை குறைக்க வேண்டும். மரங்களை வளர்ப்போம், காற்று மாசை இல்லாமல் காப்போம், மனித ஆயுளை நீட்டிப்போம். ஆகாயம் அது பெரிய அதிசயம். நிலம், நீர், காற்று, நெருப்பு ஆகிய நான்கும் ஆகியவைதான் அடக்கம். ஆகாயம் நமக்கு ஒரு கவசம் போல இருந்து நம்மை பாதுகாக்கிறது. இது நமக்கு சுவாசிக்க காற்றையும் வாழ நல்ல சூழ்நிலையையும் தருகிறது. ஆனால் காடுகளை அழைப்பதாலும் புகையாலும் ஆகாயம் கூட ஆகிறது. இது தொடர்ந்தால் பெரிய புயல், வெள்ளம் வரும். நம் உடல் நலம் பாதிக்கும். இதை தடுக்க நாம் மற்ற எரிபொருட்களை பயன்படுத்தி கிரீன்ஹவுஸ் கேஸை குறைப்போம், ஆகாயத்தை காப்போம். நெருப்பு காலநிலை மாற்றத்தால வெப்பம் அதிகமாக இருக்குது. இதனால வறட்சி அதிகமாக இருக்குது. காட்டுத்தீ தடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதனால வீடுகள், மனுஷங்கள், விலங்குகள், ஆறுகளை அழியுது. காற்றுனால புகை நிறைய வந்து நம்மளுக்கு சுவாச நோய் வருது. இந்த காட்டுத்தீ தடுக்க நம்ம நிறைய மரம் நடணும், குப்பையை எழுதிக்கூடாது, அதுக்கப்புறம் காடுகளை பார்த்துக்கணும். மண் திணிந்த நிலமும் நிலமேந்திய விசுவும்
விசும்பு தைவரு வலியும் வலி தலைய தீயும் தீ நிரம்பிய நீர் உலகம் ஐம்பூதங்களால் மண் ஆகாயம் காற்று தீ நீர் ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று தாங்குகிறது ஒன்றை ஒன்று எதிர்க்கிறது ஒன்றின்றி ஒன்று இயங்க முடியாது இதுவே இயற்கையின் சமநிலை உலகம் ஐம்பூதங்களின் சமநிலை வாழ்க்கையும் அதே சமநிலையில் தான் நிலைக்கும் நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலை குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமை தரும் வாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் மழையின் பெருமை நாம் அறிவோமே அதான் வரவழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாட்டோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் வடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்ல கருவறையா நிலவும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும் மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும் நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே அதன் பலம் பெற உழைச்சிடுவோமே கொட்டும் குப்பையை கூட நல்ல உணவா மாற்றும் மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது எல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்த காற்று இருக்குது அது எல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் காற்றின் தீமை நாம் அறிவோமே அது தீரும் வர போதும் சொல்லுமே தலைமுறைகள் ஆயிரம் உலகம் இன்னும் பார்க்கணும் ஆரோக்கியம் காற்று வேணுமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீ
அருமை அருமை. நம் நிலை 3 மாணவர்கள் நம்மளை ரொம்ப நிறையாவே சிந்திக்க வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இவ்வளோ நாளாக பஞ்சபூதங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பஞ்சபூதங்கள் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அவங்கள ரொம்ப படுத்துறோம்னு நினைக்கிறோம். அதனால இனிமே பூமிங்கிறது நமக்கு மட்டுமான விஷயம் கிடையாது, நமக்கு மட்டும் சொந்தமான ஒரு இது கிடையாது. ஸோ எல்லா உயிர்களுக்குமானது. நாம் இங்கே வாடகைக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு அடுத்த தலைமுறைக்கும், நம்மளோட பேர பசங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நம்ம பூமியை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் விட்டுட்டு போகணும். ஸோ இவங்க சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கிட்டு பூமியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். சுற்றுச்சூழலை நம்மளாட்டி முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இப்போ நிலை 3 மாணவர்களுக்கும் அவங்களோட நடனம் ஆடிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி, பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு முறை நல்லா கை தட்டிடுங்க. நீங்க வந்து நீங்க அமைதியா பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த கரு இப்படி தான் நம்ம பண்ணலாம், இந்த எலிமெண்ட் வச்சு பண்ணலான்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த நகைச்சுவையாக இந்த டைலாக் எழுதி, ஸோ கதையை வேணால் நான் திரைக்கதை வசனம் எல்லாமே சுந்தரி. ஸோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இன்னொன்று வந்து என்னென்னா, இங்கே ஆடின சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் எங்கள் பசங்களுக்கு, முன்னாள் மாணவர்கள், இவங்களுக்கு தான் நம்ம வந்து பட்டமளிப்பு விழா கொடுக்க போகிறோம். ஸோ 4 பேருமே நிலை 8 வரைக்கும் படித்து நம்ம பள்ளியில் வந்து சேவை பண்ணிட்டு நம்மளுக்கு எப்போ என்னென்ன தேவை வருதோ அதுக்கும் ஹைஸ்கூல் பசங்க இவங்க வந்து நம்ம அவங்க டைம் எல்லாம் ஒதுக்கி நம்மளுக்காக வராங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி 5 பேர் இருந்தாங்க. சந்தியானால இன்னைக்கு வர முடியல, நம்ம ஸ்கூலில் இதுக்காக வெளியூர் போயிருக்கா. ஸோ நான் சொன்னேன், இதுதான்டா பாட்டு, இதை 4 நிமிஷத்துக்கு நீ பண்ணணும், இந்த மாதிரி எப்படி கொரியோகிராஃப் பண்ணுறீங்க எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துட்டேன். அது வந்து இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக அவங்களே பிளான் பண்ணி அவங்களே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஹைஸ்கூல் குழந்தையா இருந்துட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ கை தட்டினாலும் அது பத்தாது. ஸோ இது வந்து இன்னொன்று என்னென்னா, 4 குழந்தைங்களோட பேரண்ட்ஸுமே நம்ம பள்ளியில் ஏதோ ஒரு விதத்தில் இணைஞ்சு தான் இருக்கோம். ஏதோ டீச்சர்ஸாக இருக்காங்க, இல்லை வாலண்டியர் டீச்சர்ஸாக இருக்காங்க, இல்லை அட்மின்ஸாக இருக்காங்க. ஸோ எங்கள் ரத்தம் இவங்களுக்குலாம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களும் நிலை 8 வரைக்கும் படித்து இதே மாதிரி பள்ளிக்கு வந்து சேவை செய்யணும். கடைசி ஒன்று வந்து என்னென்னா, நிலை 3 நான் வந்து இந்த ஸ்கிட்டு பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பாரதிராஜா குட்டு படாமல் இது ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து சுதாகரோட பங்களிப்பு எப்போவுமே இருக்கும். அவர் வந்து எனக்கு கதை திரைக்கதை எதனால எழுதுவார். இந்த வாட்டி ஃபுல்லாக டெக்ஸ்ட் சப்போர்ட் அவர் தான். ஸோ அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டலை கொடுத்து விடுங்க.